ஆரம்ப ஆசீர்வாதம். ஆமென். என்னைக்குமே ஆரம்பம். கர்த்தரை தேடும் போது என்னடா மற்றவங்களாம் இப்படி இருக்கிறாங்க, நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமா பொறுக்கிறது மாதிரி இருக்கலாம். ஆமென். அதை சின்சியரா செய்யுங்க. அல்லேலூயா. ஆமென். ஆரம்பம் எப்போதுமே எப்படிதான் இருக்கும்? அற்பமா தான் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஐயோ ஆரம்பம் என்ன இப்படி இருக்கு அப்படி நினைக்காதீங்க. இப்ப 10 நாள் கூலி எடுத்துக்கிட்டு போறான். போயிட்டு அங்க என்னென்னலாம் நடந்துச்சுன்னு சொல்றான். அப்படி நடந்தப்போ சொல்ற, ஒருத்தரை நான் சந்திச்சேன், போவாசை சந்திச்சேன். அவர் வயல்ல தான் நான் போய் பொறுக்கினேன்னு சொன்னோன்னே நகோமி என்ன பதில் சொன்னா? வாசிப்போம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து உயிரோடு இருக்கிறவர்களுக்கோ மரித்தவர்களுக்கோ தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றால், பின்னும் நகோமி அவளை பார்த்து, அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையான் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளில் ஒருவனுமாய் இருக்கிறான் என்றார். நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளில் ஒருவனுமாய் இருக்கிறான். யார் ஆதரிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட கொண்டு போய் விடுறாருங்க ஆண்டவர். அல்லேலூயா. ஆமென். கர்த்தரை பின்பற்றி பாருங்க, உங்களை அழகா நடத்துவார். அல்லேலூயா. பொல்லாதவர்களுடைய கூட்டத்தில் போய் உங்களை உட்கார வைக்க மாட்டார். உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டு உங்களை சக்கையா தூக்கி போடுற வஞ்சக இருதயம் உள்ளவர்கள்ட்ட போய் நீங்க மாட்ட மாட்டீங்க. உங்களை யார் ஆதரிக்க திட்டமா இருக்கிறானோ அவனுடைய வீட்டிற்குள்ளே, அவனுடைய எல்லைக்குள்ளே, அவனுடைய சபைக்குள்ளே, அவங்களுடைய ஊழியத்திற்குள்ளே, அவங்களுடைய கடைக்குள்ளே, அவங்களுடைய தொழில் ஸ்தாபனத்துக்குள்ளே, அவங்களுடைய வயலுக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு போய் விடுவார். கர்த்தருடைய நடத்திப்பு தான் இதுல முக்கியம். ஆமென். கர்த்தருடைய நடத்திப்புக்காக காத்துருங்க. எத்தனை பேரை பார்த்து இன்னைக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களை கர்த்தர் நடத்துறாரா? அதுக்கு உங்களுக்கு பதில் சொல்ல முடியுமா? ஆமாங்க, கர்த்தர் என்னை நடத்துறாருங்க. அவர் முன்னே போக, அவர் பின்னே போகிறது எனக்கு தெரியுதுங்க. காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கல்விமானி நாவை எனக்கு கிடைக்க பண்ணும்படி என் காதுகளை திறக்கிறார். என்னோட அவர் பேசுறாரு, நம்பிக்கை கொடுக்கிறாரு. அவருடைய வசனத்தோடு என் மூலம் என்கிட்ட இடைபடுறாரு. நான் ஒரு காரியத்தை செய்யும் போது நான் உணர்றேன். ஆரம்பிக்கும் போது பிளைண்டா இருக்குது, ஆனா ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு தெரியுது, என்னை கர்த்தர் கையை பிடிச்சிட்டாரு, என்னை கூட்டிட்டு போறாரு. அவர் தான் எனக்கு முன்னாடி போறாரு. ஆமென்.